ஹாய், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிலேட்டடாக தமிழ் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் அழகு 2 யூனிட் 2 சொல்லகராதி. அதில் நமக்கு 15 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதில் இருக்க ஒரு டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி நமக்கு வந்து நியூ புக்கில் 8th and 7th கவர் ஆகுது. ஸோ 7th டீட்டெயில்டாக வந்து ஒரு லெட்டருக்கும் என்னென்ன மீனிங்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 8th கொடுத்துருக்க அந்த ஒரு பேசேஜ் மட்டும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் 7th புக் வந்து மூவ் ஆன் பண்ணிடலாம். ஓகே, இந்த டீட்டெயில் வந்து நமக்கு வந்து 8th புக்கில் இருக்குது. உயிர் வரிசையில் 6 எழுத்துக்களும் உயிர் வரிசையில் 6 எழுத்துக்கள் வந்து இந்த உயிர் எழுத்தில் 6 ஆ இ உ ஏ ஐ ஓ 6 எழுத்துக்களும் மா வரிசையில் 6 எழுத்துக்கள் மா வரிசையில் மா மீ மூ மே மை மோ இந்த 6ம் வந்து நமக்கு வந்து ஒரு மொழியில் வரும். அது இல்லாமல் தா பா நா தா பானால 5 எழுத்துக்களும். ஸோ தா வரிசையில் பாருங்கள் தா தி தூ தே தை. பா வரிசையில் பா பூ பே பை போ. ஏன் வந்து நம்ம சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிடும். இது வந்து நமக்கு வந்து வருமா வராதா, நமக்கு எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம். இதில் இப்போ இங்கே பாருங்கள் தா தி தூ தே தோ இல்லை கரெக்டாக. ஒருவேளை உங்களுக்கு ஆப்ஷன் தோ கொடுத்துட்டு எது வந்து பொருந்தாதுன்னு கூட கேட்கலாம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுல. ஸோ அதுக்காக வந்து என்னென்ன லெட்டர்ஸ் வரும்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு வரிசையிலும் எத்தனை நம்பர்ஸ்னு தெரிஞ்சுக்கணும். நான் வரிசையில் நமக்கு 5ன்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் வரிசையில் பார்க்கும்போது நா நீ நே நை நோ முடிஞ்சுதா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, கா சா வா கா சா வா இந்த 3 லெட்டர்ஸும் வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் வரும்னா 4 எழுத்துக்கள். நீங்கள் பாருங்கள் கா கூ கை கோ. அடுத்து சா வரிசையில் சா சி சே சோ. வா வரிசையில் வா வி வை வவ். இது 3மே வந்து நமக்கு வந்து என்ன வரும் 4 லெட்டர்ஸ் வருது. 4 லெட்டரும் என்னென்னு பார்த்துருங்க. இங்கே கீழாம் வராது, இதில் சை கிடையாது. ஸோ ஏன்னா நமக்கு வந்து தெரியும் நெடில் மட்டும்தான் வந்து ஓர் எழுத்து ஒரு முறையில் வரும்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் வந்து இல்லாத லெட்டர்ஸுக்கெலாம் வந்து மீனிங் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. எகர வரிசையில் பார்க்கும்போது யா மட்டும்தான். குறில் எழுத்துக்கள் நோ து இது வரைக்கும் பார்த்து எல்லாமே வந்து நெடில் எழுத்துக்கள். ஓகேவா. ஆக 40. ஸோ இந்த 40 நெடில் எழுத்துக்கள். குறியில் வந்து நோ தூ மட்டும்தான் வரும். ஸோ இது மொத்தமாக சேர்த்தா மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, ஒரு எழுத்து ஒரு மொழி 42 எழுத்துக்கள். புரிஞ்சா. இப்போ ஒரு அந்த லெட்டர்ஸ்க்கும் என்ன மீனிங் சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, 7th ஸ்டாண்டர்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. டேர்ம் 2ல் இயல் 2ல் இருக்குது ஒரு எழுத்து ஒரு மொழி. இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உயிர் எழுத்தில் எத்தனை பார்த்துருக்கோம், 6 லெட்டர்ஸ் வரும்னு பார்த்துருக்கோமா. ஆ இ உ ஏ ஐ ஓ. ஆனா என்னென்னா பசு. ஈ ஒருத்தருக்கு கொடுக்கறது ஈதல் கொடு. ஊ இறைச்சி. ஊ என்னது இறைச்சி. ஏ அம்பு. ஏ அன்பு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஐ தலைவன். ஸோ இங்கே நமக்கு லை வருது. லைன்றது இல் கூட்ட லை தானே. ஸோ அப்போ வந்து ஐ தலைவன். ஓ மதகு நீர் தாங்கும் பலகை. ஸோ இது மாதிரி வித்தியாசமாக வர்றதில்ல, மறந்ததில் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓ மதகு நீர் தாங்கும் பலகை. இது வந்து உயிரெழுத்துக்கள் வந்து 6ல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து கா வரிசையில் எத்தனை பார்த்தோம், 4 பார்த்தோம். ஸோ உயிரெழுத்தில் 6 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ கால 4 பார்க்கும்போது கா சோலை காடு எல்லாமே வரும். கூ பூமி. கை ஒழுக்கம். கோ அரசன் தலைவன். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் எப்படி இருக்கோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கா வரிசையிலுக்கு 4 முடிஞ்சிச்சு. அப்போ 6 + 4 10 கம்ப்ளீட் ஆகிடுச்சா. அடுத்து சா வரிசையில் நம்ம எத்தனை பார்த்துருக்கோம், 4 பார்த்தோம். அப்போ இங்கே +4 இன்னொரு 4 வரும். சா வரிசையில் என்ன இருக்குது, 4 இருக்குது. சா இறந்து போ. அப்போ இறந்து போன்னு நம்ம சாதல் சொல்லாமா, செத்துட்டாங்க சாதல் போ இறந்து போ. சி இகழ்ச்சி. ரொம்ப இழிவாக எதாவது செஞ்சால் சீ தான் சொல்லுவோம். நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறது சி. அப்போ இகழ்ச்சி அப்படி ஞாபகம் வச்சுக்கிறத சொல்கிறேன். சே உயர்வு. உயர்வு. சோ மதில். சே உயர்வு சோ மதில். ஸோ ரெண்டுமே ஹைட்டு தான். சோனா மதில். ஓகேவா. அடுத்து பார்த்தா தா வரிசையில் எத்தனை லெட்டர்ஸ் பார்த்தோம், 5 லெட்டர்ஸ் பார்த்தப்போ இங்கே 5 வரும். +5 பண்ணிக்கலாம். 15லேருந்து நமக்கு இங்கே எத்தனை 19 வரைக்கும் வந்து தா வரிசையில். தா கொடு. தான்னு சொல்லி நம்ம கேட்போம், அதுவே தெரியும் கொடு அப்படின்னு சொன்ன மீனிங் தான். தீனா நெருப்பு. இதுவும் நமக்கு ஈஸி தான். ஸோ சிலதெல்லாம் வந்து நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற வேர்டே தான் இருக்கும், ஒரு சிலது தான் வந்து தெரியாதது இருக்கும். தூய்மை. தூனா தூய்மை சுத்தமாக இருக்கிறது. தே கடவுள். ஸோ தே கடவுள் தெய்வம் தேவன் அந்த மீனிங்கை ஞாபகம் வச்சுக்கலாம். தே கடவுள். தைனா தைத்தல். ஸோ தைன்றது இங்கே தைத்தல் கொடுத்துருக்காங்க. சில இடத்துல வந்து இரு பொருள் கேட்டாங்கன்னா தை மாதத்தையும் குறிக்கும். ஓகேவா. அடுத்து நாவரிசை பார்க்கும்போது நமக்கு அதுலேயும் எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்க, 1 2 3 4 5. நாவரிசையிலும் 5.
நாவு, நாக்கு தான் இங்கே நாவு கொடுத்துருக்காங்க. வந்து நாவு. முன்னிலை ஒருமை. நமக்கு முன்னாடி இருக்க ஒரு பர்சனை சொல்கிறது தான் வந்து நீ. சொல்லுவோம் யூ, அது இங்கிலீஷில் யூன்னு சொல்லுவோம், தமிழில் நீ. முன்னிலை ஒருமை. அன்பு. ஸோ இது மாதிரி வித்தியாசமாக வந்து நம்ம கொஞ்சம் நல்லா ஸ்பெசிஃபிக்காக பார்த்து அன்பு. நேயம், அதை மாதிரி தெரிஞ்சுக்கலாம். நேனா அன்பு. இழிவு. ஏன் நேன்னு இருக்கீங்க, அப்போ இழிவு அதை மாதிரி மீனிங் வச்சுக்கலாம். நைனா இழிவு. வறுமை. ஸோ இந்த நோவும் நமக்கு லாஸ்ட்டாக வர நோவும் கண்டிப்பாக நீங்கள் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். குறியில் வர நோவும் நெடிலில் வர நோ வந்து வறுமையை குறிக்குது. ஸோ இது வரிசை முடிஞ்சு அடுத்து வரிசையில் பார்க்கும்போது எத்தனை இருக்குது, அதுலேயும் வந்து நமக்கு வந்து 5 இருக்குது. பாடல். ஸோ இங்கே +5 கொடுத்துக்கிறேன். பாடல். மலர். பீ கிடையாது, பூ தான் இருக்குது. மேகம். மேகம் இதுவும் வித்தியாசமாக. இந்த வரிசையில் வருதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக. பே. ஓகேவா. பைன்றது இளமை, இதுவும் வித்தியாசமாக இருக்குது. இளமை. செல். அப்படின்னு சொல்லுவோம்ல, கோ. இங்கிலீஷில் கோ சொல்லுவோம், அப்போ செல். அது நம்ம தெரிஞ்சது தான். அடுத்து வரிசையில் நம்ம எத்தனை லெட்டர்ஸ் பார்த்துருக்கோம், 6 லெட்டர். இப்போ +6 போட்டுக்கலாமா. 6 லெட்டர் என்னென்ன லெட்டர்னு பார்க்கலாம். மான்றது மாமரம். நமக்கு 6th ஸ்டாண்டர்டில் மாக்கே நிறைய மீனிங். வண்டு, பசு, மரம், அழகு, அப்படிலாம் நிறைய வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே கொடுத்துருப்பாங்க, அதையும் ஒன் டைம் பார்த்துருங்க. மாமரம். வான். மீனா மேலே அந்த மீனிங்கில் வரும், இப்போ வான். மூப்பு. மூப்பு. அன்பு. ஸோ அன்புன்றது நமக்கு 2 மீனிங் லெட்டர்ஸ்க்கு வருது. நேவும் அன்பு தான், மேவும் அன்பு தான். அஞ்சனம். மோத்தல். ஓகே. நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஆச்சு, வரிசை முடிச்சு. யால ஒரே ஒரு லெட்டர் தான், யால 1 தான், அப்போ +1. யால 1 தான். வாழை பார்க்கும்போது 4 வரும், வாழை 4 இருக்குது. அழைத்தல். மலர். ஸோ மலரோட அந்த ஒரு நிலையும் வந்து ஒரு பேர் இருக்கும், செம்மல் அது மாதிரி. ஸோ வியும் வந்து அதில் ஒரு நிலை, விழுந்த நிலைன்னு சொல்லிட்டு இருக்கும். இதுவும் நமக்கு 6th கொடுத்துருப்பாங்க. வைக்கோர் புல் அப்படின்னு வச்சுக்கோம். கவர். வவ்வுன்னு பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவோம், அது கவர்ந்துட்டாங்க, அந்த மீனிங் வச்சுக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே குறில் லெட்டர்ஸ் தான் பார்த்தோம். நெடில் பார்த்துருக்கோம். நெடில் எத்தனை இருக்குது, 40 இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக டோட்டல் கவுண்ட் பண்ணுறது எத்தனை இருக்கும், 40 இருக்கும். குறியில் எத்தனை இருக்குது, 2 இருக்குது. சின்ன நோ வரும்போது நோய், நம்ம நெடிலில் நோ வரும்போது வறுமை. அதே மாதிரி குறியில் வந்தால் சாப்பிடு, நெடிலில் வந்தால் தூய்மை. ஓகே. ஸோ இந்த டாபிக் நமக்கு வந்து ஓரெழுத்து ஒரு மொழி வந்து டீட்டெயிலாக நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறத வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வேறொரு டாப்பிக்கை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.